வணக்கம், வெல்கம் டு போத் ஆன்சர்ஸ். போத் ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் உள்ள ஃபோர்காஸ்ட் ஃபங்க்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வந்து லாஸ்ட்டு 7 மந்த்ஸில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்கும். அவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு இது வந்து நடந்திருக்கும், ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டாவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு 4 மந்த்ஸ் வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு எஸ்டிமேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட்டு தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணோம்னா, நான் ஆல்ரெடி இங்கே வந்து டேட்டா வச்சுருக்கேன். ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மந்த்லி வைஸ் அந்த கம்பெனியோட சேல்ஸ் இங்கே வந்து ஆன்சர்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஆன்சர்ஸோட சேல்ஸ் வந்து எவ்வளோன்றதை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இவங்களோட ஃபோர்காஸ்ட் படி நெக்ஸ்ட்டு 4 மந்த்ஸ் வந்து அவங்களோட சேல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றதை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எப்படி பண்ணோன்னா, 8th மந்த்தோட சேல்ஸ் வந்து நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் அங்கே போயிட்டு அந்த செல்லை வந்து ஈக்குவல் டு கொடுத்து டைப் பண்ணும்போது ஃபோர்காஸ்ட்டுன்னு நான் டைப் பண்ணும்போது எனக்கு வந்துருச்சு. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸ்ன்னு இருக்க இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எந்த மந்தோட இதை வந்து எனக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணணும் போது அந்த மந்த்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 8. ஸோ 8ன்னு கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கமா நோன் ஒய்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சேல்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸாக அந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரீவியஸ் மந்த்ஸ் 7 மந்த்ஸோட இது வந்து ஃபுல் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு அகைன் வந்து நோன் எக்ஸ். ஸோ எக்ஸில் நம்ம ப்ரீவியஸ் மந்த் ஃப்ரம் 1லேருந்து 7 வரையும் உள்ள இதை வந்து நீங்கள் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8th மந்தில் வந்து உங்களோட சேல்ஸ் வந்து 1000 இருக்குன்றதை வந்து அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து 1000 இருக்குன்றதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ 1000 வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர்காஸ்ட்டு தான். ஸோ இதேமாரி வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா, இது பண்ணிவிட்டு நீங்கள் கீழே அப்படியே ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 9, 10, 11, 12 அந்த மந்தோட சேல்ஸோட ஃபோர்காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுமாரி வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த நோன் ஒய்ன்றதில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து மாற்றி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து மந்த்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபோர்காஸ்ட் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியும். ஸோ ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மந்தில் கொடுக்கக்கூடாது. மந்த்து வந்து நீங்கள் நம்பரில் தான் கொடுக்கணும், 1, 2ன்னு. ஸோ ஜன், ஃபெப் அப்படி நீங்கள் கொடுக்கும்போது என்ன வரும்னா, இங்கே வந்து இன்வேலிட் வந்துடும். ஸோ இங்கே வந்து வேல்யூ வந்து எரர்ன்ற மாரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா 1, 2, 3 ஃப்ரம் 1 to 12 அப்படின்றது நீங்கள் கவுண்ட்டில் வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபோர்காஸ்ட் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.